வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஜோலார்பேட்டை அதிமுக எம்எல்ஏ KC வீரமணி. பிரம்மாண்ட மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதால் என்னால் முடிந்த நலத்திட்டங்களை செய்வேன் என உறுதியளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். KC வீரமணி ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கிராமமாக சென்று வருகிறார். இந்நிலையில் வீரப்பள்ளியில் கிராமத்துக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டத்துக்கு சென்றபோது ஜோலார்பேட்டை மேற்கொன்றிய செயலாளர் திருமலை மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமார் ஏற்பாட்டில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சரும் தற்போதைய ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான KC வீரமணி அவர்கள், நான் வெற்றி பெற்றிருந்தாலும் தலைமை வெற்றி பெறாத காரணத்தால் ஆட்சி அதிகாரம் தற்போது கையில் இல்லை. அதிமுக ஆட்சி அமைந்திருந்தால் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருப்பேன். எதிர்க்கட்சி வரிசையில் நாம் இருப்பதால் எந்த அமைச்சருடன் பேச வேண்டுமோ அவருடன் பேசி ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு என்னால் முடிந்த வளர்ச்சி திட்ட பணிகளை செய்வேன். எனவே எனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி என கூறினார். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் TV மாவட்ட செய்தியாளர் C. ரமேஷ். என் அருமை பெரியோர்களே, ஊர் கவுண்டர், ஊர் நாட்டாமை போன்ற முக்கிய பிரமுகர்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் முருகன் அவர்களே, முன்னாள் தலைவர் சம்பத்குமார் அவர்களே, தம்பி திருமலை அவர்களே, தம்பி சகோதரர் திருமலை ஆண்டவர்களே, சான்றோர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்து, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக இரட்டை இலட்சணத்திலே போட்டியிட்ட எனக்கு இரட்டை இலட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நாம் ஆட்சி அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கப்படவில்லை. நாம் நம்முடைய ஆட்சி அமைந்திருந்தால் பல்வேறு சிறப்புகளை நாம் மீண்டும் உருவாக்கி இருக்க முடியும். இருந்தாலும் நாம் எதிர்க்கட்சி வரிசையிலே அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய தேவைக்காக, உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில கண்டிப்பாக அதுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்து எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அதிகாரிகளிடத்தில் பேச வேண்டுமோ, எந்தெந்த அமைச்சர்களிடத்தில் பேச வேண்டுமோ பேசி முடிந்தவரை நம்முடைய பகுதியுடைய வளர்ச்சிக்காக அனைத்து திட்டங்களும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கண்டிப்பாக பாடுபடுவேன். நீங்கள் அளித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டிற்கும் உணர்வளிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்காக பாடுபடுவேன் என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருப்போம் என்கின்ற அடிப்படையிலே உங்களோடு இணைந்து நானும் இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்ற வாக்குறுதியோடு இன்றைக்கு நல்ல நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் வருகின்ற நன்றி சொல்லக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் ஒரு எழுச்சியை மீண்டும் ஒரு பகுதியில் ஏற்பாடு செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி வருகை தந்து சிறப்பித்த அருமை தாய்மார்கள், நீங்கள்லாம் நல்லா நம்ம ஊர், நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவங்க, நம்ம இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தா இன்னும் பல்வேறு சாதனை. ஏன்னா நம்ம தான் குழந்தோம், காவேரி தண்ணி நம்ம தான் குழந்தோம், கலெக்டர் ஆபீஸர் நம்ம தான் குழந்தோம், தாலுகா ஆபீஸர் நம்ம தான், இந்த ரோடு பெரிய ரோடும் நம்ம தான் போட்டோம். இப்படி சாலை வசதி எல்லாமே நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்ம செஞ்சுட்டு தான். ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, நம்ம ஆட்சிக்கு வர முடியல. இருந்தாலும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் எல்லாமே அவங்களிடத்துல வற்புறுத்துவோம், அவர்களே உறுதியாக போராடுவோம். முடிந்தவரை நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி பெற்று வந்து இந்த பகுதிக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒருமுறை வாக்களித்த வாக்காளர்களுக்கும் நமக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.